வணக்கம். உங்கள் பணமாக பேசுகிறேன். முதல் நாள் பாடம் கர்ச்சீப் சொல்லி கொடுத்தேன். 2வது நாள் பாடம் தலானி உரை, சாதா உரையும் ரீல் உரையும். இது 3வது நாள் பாடம். இது ஜட்டி சொல்லி கொடுக்க போகிறேன். முதல்ல வெட்டி காமிக்கிறேன், அது பாருங்கள். பார்த்துட்டு நான் அளவுகளையும் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. வெட்டுற மெத்தேடையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா என் கிளாஸில் எப்படி எடுக்கிறனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வருஷப்படி எடுத்துக்கிட்டு வர்றேன். அதனால தான் நீங்கள் சாதா உரை தைச்சி காமிச்சேன். அப்புறம் ஃப்ரீல் உரில் வேணும்னீங்க, ஃப்ரீல் உரையும் தைச்சி காமிச்சிட்டேன். இப்போ ஜட்டி பிள்ளைகளுக்கு ஒரு 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே போடுற மாதிரி ஒரு ஜட்டி அளவுகளை சொல்கிறேன். எழுதிக்கிட்டு நீங்கள் நான் வெட்டுறதையும் பார்த்துக்கோங்க. பார்த்து எப்படி தைக்கிறதுன்றதை அடுத்து சொல்கிறேன். இன்றைக்கி வெட்டுற பாடத்தை முதல்ல சொல்லி கொடுத்துட்றேன். பார்த்துங்க. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல பழகுங்க. நீங்கள் பழகிக்கிட்டு யார் யார் பார்க்குறீங்க, பழகுறீங்க, எப்படி தைக்கிறீங்கிறது எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். சொன்னால் தான் நான் இது பண்ணுவேன். இப்போ இது வந்து முதல் நாள் பாடம். இது வந்து 3வது பாடம். இது வந்து ஜட்டியோடைய அளவு படம் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஜட்டியோட அளவு வந்து இப்போ நான் சொல்ல நீங்கள் நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. ஜட்டியோட அளவு வந்து உயரம் 10, இந்த உயரம் 10, இடுப்பு அகலம் 6, சீட் அளவு 2, கால் வளைவு 3. இது வந்து உயரம், இது வந்து அகலம், இது வந்து கீழே சீட் பாகம், இது வந்து காலோடைய வளைவு. இதுதான் இதோடைய பாடம். இப்போ இதை நான் எப்படின்றத வெட்டுறதை சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இன்னொரு தடவை நான் சொல்கிறத குறித்து வச்சுக்கோங்க. முதல்ல உயரம் 10, ஒரு ஜட்டிக்கு ஒரு மீடியமானது 10, இடுப்பு அகலம் 6, சீட் அளவு 2, கால் வளைவு 3. எதுன்றதை இது வந்து நம்ம உயரம் எடுக்கிறது. இது வந்து அகலம், இடுப்பு அகலம். இந்த கீழே இருக்கிறது வந்து சீட் பாகம், இது பேர் சீட் பாகம். இது வந்து காலோடைய வளைவு, இது காலோடைய வளைவு. இதுதான் படம், இதுதான் முழு அமைப்பு. பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு புரியலைன்னா கேளுங்க. அளவுகளை 1க்கு 2 தடவை சொல்லிட்டேன். இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ வந்து ஒரு சதுர துணி எடுத்திருக்கேன். இது என்ன செய்யணும்னா, இப்படி நம்ம எப்பயும் போடுற மாதிரி இந்த போல்டிங் பக்கம் போடணும். 2வது இந்த இடத்துல வெட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி போடுவோம்ல, இந்த இடத்துல வந்து வெட்டு இருக்கக்கூடாது. கீழ்பாகம் கால் பாகத்துக்கிட்ட வெட்டு இருக்கக்கூடாது. இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு நமக்கு தேவையான உயரம் நம்ம சொல்கிறது 10 எடுத்துக்கோங்க. இந்த உயரம் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். தேவையான உயரம் எடுக்கிறது. இது மடித்து போடுறது அகலம் வர்றப்ப இந்த கால் பாகத்தில் வெட்டு இருக்கக்கூடாது. இது வந்து சீட் பாகம், இது வந்து உயரம், இது வந்து அகலம். இப்போ நான் மடித்து போட்ட மாதிரி போடுங்க. இந்த இடத்துல வெட்டு இல்லாத பக்கத்தை இப்படி போட்டு இப்படி திருப்பி போடுங்க. உயரம் 10, உயரம் 10, அகலம் இடுப்பு அகலம் வந்து 6 எடுக்கிறேன் பாருங்க. 6. இதை முதல்ல கட் பண்ணிடுவோம். இதில் வந்து மேல் இடுப்புக்கு வந்து மொத்த உயரத்தை தான் எடுத்திருக்கோம். மேல் இடுப்புக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு. இது வந்து மேல் இடுப்பு பட்டி மடிக்க பாருங்கள். இதிலேருந்து இது வரைக்கும் 1.5 இன்ச்சு பட்டி மடிக்க. இது மொத்த உயரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 1.5 இன்ச்சியை பட்டி மேல் பட்டி மடிக்க விட்டுருங்க. அகலம் 6 எடுங்க. இப்போ நான் வெட்டி காமிக்கிறேன். மொத்த உயரத்தில் இருந்து தான் நம்ம அந்த 1.5 இன்ச்சியை, இது வந்து 6. இப்போ உயரம் எடுத்துட்டோம். இது வந்து மேலே வந்து பட்டிக்கு மடிக்கிறது அப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து சீட் பாகம் எடுக்கணும்.
சீட் பாகம் இந்த வெட்டு இல்லாத பக்கம் நல்லா பாருங்கள். இங்கேயும் வெட்டு இருக்கக்கூடாது, இங்கேயும் வெட்டு இருக்கக்கூடாது. இந்த பீஸ் இப்படி மடித்து போடுறது வந்து இங்கேயும் வெட்டு, இப்படி மடிக்கையிலையும் இங்கே வெட்டு இருக்கக்கூடாது. கீழ் ஓப்பன் சீட் பாகம் எடுக்கிற இடத்துல வெட்டு இருக்கக்கூடாது. இப்படி எடுத்து இப்படி துணியை போட்டோம், இதை திருப்பி இப்படி போட்டிருக்கோம். இப்போ 2 இன்ச்சு கால் வளைவு சீட் பாகம். இது 2 இன்ச்சு சீட் பாகம். 2 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு காலோடைய வளைவு. இதே எப்படி கட்டம் போட்டுக்கோங்க. இப்படி கட்டம் போட்டுக்கோங்க. கட்டம் போட்டுட்டா இது வந்து சீட் பாகம். சீட் பாகம் 2 இன்ச்சிலேருந்து அந்த புள்ளியிலேருந்து 3 இன்ச்சு கால் வளைவு. கால் வளைவு போட்டு கட்டம் போட்டுக்கோங்க. கட்டம் போட்டுட்டு இதிலேருந்து 1 இன்ச்சு, இந்த 1 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. புள்ளி வச்சு இந்த ஷேப்பை இப்படி கொண்டாங்க. இந்த ஷேப்பு இப்படி கொண்டாந்துருங்க. இங்கேருந்து இது உயரம், இது அகலம், இது சீட் பாகம், இது கால் வளைவு. இதுதான் ஒரு ஜட்டியோட அளவு. அதை வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சீட் பாகத்தில் இப்படி வளைவா நீங்கள் நான் சொல்ல சொல்ல நீங்கள் நோட்டில் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கிளாஸுக்கு வந்த மாதிரி டெய்லி ஒரு பாடத்தை நீங்கள் வெட்டி பழகிக்கலாம். இப்போ வெட்டியாச்சு. இது வந்து பட்டி மடிக்க, மேல் பட்டி மடிக்க. இப்போ இதை விரித்து விட்டோம்னா இது வந்து சீட் பாகம், இது வந்து காலுடைய வளைவு, இது வந்து இடுப்போடைய அகலம், இது வந்து உயரம். இதுதான் ஒரு ஜட்டியோட அளவு. இப்போ இதை நான் தைக்கிறத அடுத்ததில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து வெட்டுற மெத்தடு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். துணியை நம்ம இந்த துணியை எடுத்து முதல்ல இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டோம்னா இந்த இடத்துல வெட்டு வராது. அந்த உயர துணியை இப்படி போட்டுக்கணும். திருப்பி இந்த அகலத்தை இப்படி மடிக்கணும். இன்னொரு தடவை பாருங்கள். இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு உயரம் 10 எடுத்துருக்கோம் பாருங்கள். உயரம் 10. இடுப்போடைய அகலம் இது வந்து 6. இடுப்போடைய அகலம் 6. இது வந்து சீட் பாகம். சீட் பாகங்கிறது இது 2 இன்ச்சு. இது வந்து ஓப்பன் வெட்டு 3 இன்ச்சு. இது கரெக்டாக இந்த அளவு வச்சு வரைச்சிட்டு இதிலேருந்து 1 இன்ச்சு வச்சு இந்த வளைவு வெட்டியிருக்கேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் பழகுங்க. இதுதான் எனக்கு மெயின். எவ்வளோ பிள்ளைய நீங்கள் பழகுறீங்களோ, ஏன்னா நிறைய பேர் சொல்லி தர்றாங்க. இருந்தாலும் நான் பழைய மெத்தேடு மாதிரி எனக்கு பிள்ளைகளுக்கு எப்படி கிளாஸ் எடுத்தோன்னா 400 பிள்ளைகளுக்கு அது மாதிரி தான் நான் சொல்லித்தரேன். ஏன்னா புரியாத பிள்ளைகளுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுப்போம். அதில் ஒரு 10 பிள்ளைகள் அது பழகாதங்களாங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இப்போ நான் அதை எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன அடுத்த பாடம் இதை எப்படி தைக்கிறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து வெட்டுற மெத்தேடு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்ல சொல்ல நீங்கள் அளவுகளை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இந்த துணியை எப்படி மடித்து போடுறேன்றதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு பக்கமாக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு வெட்டுங்க. சின்ன சின்ன பாடம்லாம் ஈஸி தான். எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிருவீங்க. அப்புறம் தைக்கிற மெத்தேடை அப்புறம் தைக்கிறப்ப நீங்கள் கவனமாக பாருங்கள். ஏன்னா இப்படியே நான் 30 பாடம் சொல்லி கொடுக்குறதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ரீல்வில் தைச்சதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுருந்துச்சுன்னா தைச்சி ஒரு மாடலாக தைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாஸுக்கு போன மாதிரி இருக்கும். தைச்சி வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா அளவுகளையும் எழுதிக்கோங்க. இது எத்தனை வருஷமானாலும் பிள்ளைய அதை எடுத்து எங்கள் நோட்டை எடுத்து பார்க்குங்க. பார்த்து மறந்தாலும் அதை எடுத்து பார்த்து பழகிக்கிடுங்க. அதனால தான் நான் வந்த உடனே நியூஸ் பேப்பரில் தான் வெட்டி காமிப்பேன். இப்போ உங்களுக்கு இருக்குல்ல பாடம் எடுக்கிறதுனால நேரடியாக இந்த நியூஸ் பேப்பரில் தான் பிள்ளைகளை முதல்ல வெட்டி 2 பேப்பர் வெட்டுங்கப்பா, அதுக்கப்புறம் துணி வெட்டுங்கன்னு சொல்லுவேன். இப்போ அதில் வெட்டி காமிக்கிறதுனால தான் நேரடியாக துணியிலே வெட்டி காமிக்கிறேன். அளவுகளை சொன்னதை ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க. உயரம், இடுப்பு அகலம், சீட்டு அகலம், கால் வளைவு
இந்த 4 பாடம் இதுதான். அதை எழுதிட்டு அதுக்கு நேரம் அளவு எடுத்துக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு எடுத்தாலும் சரி, பெரிய பிள்ளைகளுக்கு எடுத்தாலும் சரி, அளவு தான் கொஞ்சம் கூட குறைய வரும், அவ்வளோதான். அதை குறித்து வச்சுக்கிட்டு இந்த பதம் வெட்டி இந்த எலாஸ்டிக் வாங்கி இதில் கோர்த்து போட்டிங்கன்னா, அப்பா வீட்டில் இருக்கையில் காட்டன் இதுகளை பனியன் கிளாத்து போடாமல் காட்டன் இதெல்லாம் போட்டு கொடுங்க வீட்டில் பிள்ளைங்க. இந்த 3/4 மீட்ரு, அரை மீட்ரு இப்படி சீட்டி கிளாத்துக்கெல்லாம் கம்மியான விலைக்கு விற்கிது. அதை வாங்கி ஒரு 2 ட்ரௌசரோ 3 ஜட்டியோ தைச்சி கொடுத்துருங்க. அதுவும் வீட்டில் இருக்கிற நேரம் போட்டுக்கிடுங்க பிள்ளைங்க. வணக்கம்.